பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உடன்படிக்கை உறவை புதுப்பிப்பது எப்படி. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை எப்பொழுதும் நாம் புதிதாக வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. இந்த உலகத்தில் அநேக விதமான அன்பு இருக்கிறது. அதில் மிகவும் நெருக்கமான அன்பு இந்த உடன்படிக்கை உறவில் தான் அதிகமாக வெளிப்படுகிறது. இப்போ தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவு, இந்த அன்பின் உறவு, இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், எபேசு திருச்சபை அந்த உடன்படிக்கை உறவில் இருந்த அன்பை விட்டு தூரம் சென்ற நேரத்தில் தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நிறைய நல்ல காரியங்களெல்லாம் செய்கிறீங்க, ஆனாலும் ஆதியில் நீங்கள் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள் என்று. அதனால் ஆதியில் நீங்கள் கொண்டிருந்த அன்புக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த இடத்துலையும் இந்த நாள் தியான பகுதியில் இந்த ஜனங்கள் அவர்களுடைய உறவில் தேவனை விட்டு தூரமாக சென்றிருந்தார்கள். தேவனுக்கு பிடிக்காத அநேக காரியங்களை செய்து கர்த்தருடைய மனதை புண்படுத்தினார்கள். இப்போ இந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர்களுடைய உடன்படிக்கையின் உறவை புதுப்பித்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி இதை செய்கிறார்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். அது நமக்கும் கூட பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில நேரங்களில் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது இவர்கள் செய்த இந்த மாதிரியை நாமும் பின்பற்றும் போது இந்த உடன்படிக்கையின் உறவை புதுப்பித்து கொள்ளலாம். முதலாவதாக அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், கர்த்தரோடு இருந்த உறவை புதுப்பிப்பதற்காக ஒரு நாளை வேறு பிரிக்கிறார்கள் அல்லது ஒரு நாளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த மாதம் 24ஆம் தேதியிலே, அப்போ அந்த மாதம் 24ஆம் தேதி அவங்க வேறு எந்த வேலையும் செய்யாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர்களுடைய உறவை புதுப்பிப்பதற்காக இந்த நாளை அவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள். 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது அந்த நாளில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க பாவங்களை அறிக்கை செய்கிறாங்க. தங்களுடைய பிதாக்கள் செய்த பாவங்களை கூட அந்த இடத்துல அறிக்கை செய்கிறார்கள். அப்படியே நம்ம 3ஆம் வசனம் படிக்கும்போது அவங்க 3 மணி நேரம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்கிறார்கள். 3 மணி நேரம் அப்படியே கர்த்தருடைய சத்தத்தை வாசிக்க வாசிக்க அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 3 மணி நேரம் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய தொழுகையாக இருக்கிறது. அதை தான் நம்ம 5ஆம் வசனத்திலிருந்து அப்படியே ஆரம்பித்து 37ஆம் வசனம் வரைக்கும் அப்படியே ஒரு 2.5 பக்கங்கள் தமிழ் வேதாகமத்தில் வருகிறது. அத்தனை வசனங்களும் எதற்காக என்றால், அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும்போது எப்படியெல்லாம் அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்பதை விரிவாக நம்மால் வாசிக்க முடியும். நாமும் கூட கர்த்தருக்காக ஒரு நாளை வேறு பிரித்து அந்த நாளில் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது நமக்குள்ளாக தேவ பிரசன்னம் வருகிறது. அதை தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வைத்து தேவனை நாம் தொழுது கொள்ளும்போது அப்படியே நாம் தேவனோடு கிட்டி சேருகிறோம். அவர்கள் தங்களுடைய தொழுகையின் முடிவில் இன்னொரு உறுதிமொழியை கூட எடுக்கிறார்கள். 38ஆம் வசனம், இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி, அந்த வார்த்தை பார்த்தீங்களா, நாங்கள் திரும்பவுமாக உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். உடன்படிக்கையை அவர்கள் கையால் எழுதுகிறார்கள். அதை மாத்திரமல்ல, எழுதிய அந்த உடன்படிக்கையை பிரபுக்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள், இந்த தலைவர்கள் எல்லாம் முத்திரை போடுவார்கள் என்றார்கள். முத்திரை என்றால் அவர்கள் கையெழுத்து அந்த இடத்துல போடுகிறார்கள். அதை ஒரு ஒப்பந்தமாகவே தேவனுடைய சமூகத்தில் அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அப்படி யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டார்கள் என்பதை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். அப்படியே நாம் அதுக்கு அடுத்த அதிகாரம் 10ஆம்
அதிகாரத்தை படிக்கும்போது அவங்க எடுத்த உடன்படிக்கையில் இந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் புதுப்பித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 29ஆம் வசனம், இப்படியே நாங்கள் செய்வோம் என்றார்கள். எப்படி செய்வோம்? 30ஆம் வசனத்தில், எங்களுடைய குமாரர் குமாரத்திகளை மற்ற ஜனங்களோடு கலப்பு திருமணத்திற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை முதல் தீர்மானமாக எடுக்கிறார்கள். 31ஆம் வசனம், ஓய்வு நாட்களில் நாங்கள் எந்த விதமான தொழில் செய்ய மாட்டோம், பிஸ்னஸ் வருமானம் எதுவுமே அந்த நாட்களில் இருக்காது. நாங்கள் கர்த்தருடைய இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியே 32ஆம் வசனத்தில், எங்களுடைய தகன பலிகளை எல்லாம் நாங்கள் தேவனுக்கு கொண்டு வருவோம், 1/3 நாங்கள் கொடுப்போம். 34ஆம் வசனம், எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் கொண்டு வருவோம். 35ஆம் வசனம், தேசத்தின் முதல் பலன்களை தேவனுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். 37ஆம் வசனத்திலையும் சொல்கிறாங்க, நாங்கள் தேவனுக்கு முதல் பாகத்தை கொடுப்போம். 38ஆம் வசனம், தசம பாகம் கொடுப்போம். 10/1 எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷ அறையில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அந்த அதிகாரம் இப்படி முடிகிறது, ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு 2ஆம் முறையாக கட்டியிருக்கிறோம். அதை பராமரிப்பதற்கு அல்லது அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு தேவையான காணிக்கைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி அவர்கள் உறுதிமொழியை எடுக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை தான் உறுதியான உடன்படிக்கை என்று சொல்லி அவர்கள் அதை எழுதி எல்லாருமே கையெழுத்து போடுகிறார்கள். இது நல்ல ஒரு மாதிரி அவர்கள் நமக்கு செய்து காண்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு இதை தான் சொல்லுகிறார், நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டபடியால் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை விட்டு தூரம் போயிருப்பாங்க, ஆனால் கர்த்தரிடத்துல எப்படி திரும்பி வருவது என்று அவர்களுக்கு தெரியாது. நான் இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு மாதிரி, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் உறவு புதிதாகவே இருக்கிறதா அல்லது பழையதாகி விட்டதா? ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர், என்னுடைய வாழ்க்கை ஆதியில் இருந்தது மாதிரி என்னால் தேவனை நேசிக்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இந்த இடத்துல இந்த ஜனங்கள் தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து கொண்டது போல நீங்களும் கூட செய்யலாம். உங்களுடைய உறவை புதுப்பிப்பதற்காக நீங்கள் உண்மையாக எந்த முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்களை திரும்பவுமாக ஏற்றுக்கொண்டு இந்த உறவை திரும்ப கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவின் தரமானது குறைந்து கொண்டு போகவே கூடாது. நாட்கள் போக போக நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவின் தரமானது அது கூடிக்கொண்டே தான் போக வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நாட்களில் நான் அந்த மாதிரி செஞ்சேன், படித்து கொண்டு இருக்கும்போது அல்லது நான் வேலையில் புதிதாக சேரும்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அந்த நாட்களில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அப்போ அன்றைக்கு நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா இல்லை அப்படி நாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு உடன்படிக்கை உறவென்றால் அது ஒவ்வொரு நாளுக்கு நாள் வருடங்கள் செல்ல செல்ல அது இன்னும் நெருக்கமாக தான் ஆயிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்களுடைய உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதோடு கூட சேர்த்து நீங்கள் யோசிங்க, நான் என்ன செய்யலாம்? இவர்கள் செய்தது மாதிரி ஒரு நாள் நான் முழுவதுமாக தனியாக எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார போகலாமா என்று நீங்கள் என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். நம்ம தனிப்பட்ட முறையில் தீர்மானம் செய்து நாம் நம்முடைய பகுதியிலிருந்து ஒரு அடியை எடுத்து வைத்து போகும்போது தான் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை நாம் அப்படியே நல்ல முறையில் கொண்டு போக முடியும். இதை நினைத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே புதிதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுறீங்க. உம்மோடு உள்ள உறவில் இந்த நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுக்கு உம்மோடு இன்னும்
நெருக்கமான உறவு தேவை என்றால் அதற்கு தேவையான காரியங்களை நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒரு நாளை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எங்களுடைய உறவை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை என் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.